நடிகை சோபா இவங்கள இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனா 70, 80 இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்களால மறக்க முடியாத ஒரு நடிகை தான் சோபா. தன்னுடைய 17வது வயதுல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய கல்லறைய தான் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கோம். வந்த இடத்துல ஒரு அதிர்ச்சி. கல்லறையில இருக்கக்கூடிய அவங்களுடைய புகைப்படம் பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்ட போய் யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்கங்க. வாங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு நடிகை சோபா அவங்களுடைய கல்லறை தாங்க பார்க்க போயிட்டு இருக்கோம். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய வடபழனிங்க. வடபழனியில ஏவிஎம் ஸ்டுடியோ உங்க எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய சினிமா தயாரிப்பு நிறுவனம் மட்டும் இல்லாம, மிகப்பெரிய ஸ்டூடியோவும் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டுடியோவுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய ரோட்ல தான் இப்ப நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். நமக்கு வலதுபுறமா ஒரு காம்பவுண்ட் நீளமா போயிட்டே இருக்கு பாருங்க. அதுதான் ஏவிஎம் ஸ்டுடியோ. இந்த காம்பவுண்டோட முடிவுல வரக்கூடியது தான் ஏவிஎம் சுடுகாடு. அந்த சுடுகாட்டுல ஒரு இடத்துல தான் சோபாவை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போயிட்டு இருக்கோம். தமிழ் திரையுலகத்துல பல நடிகைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அவங்க இறப்புக்கு பிறகு ஏதோ ஒரு விதத்துல வெளியில வருங்க. ஆனா சோபாவுடைய மரணத்துல இருக்கக்கூடிய காரணம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமா தாங்க இருக்கு. அவங்க என்ன காரணத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது இதுவரைக்குமே யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நம்ம இப்ப ஏவிஎம் சுடுகாட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்க சோபா அவங்களுடைய கல்லறை எங்க இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. நடிகை சோபா இவங்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மேனன்ங்க. செப்டம்பர் 23, 1962 கேரளாவில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு மற்றும் பல பேர்கள் இருக்குங்க. அதாவது சோபா மகேந்திரன், ஊர்வசி சோபா, பேபி மகாலட்சுமி, பேபி சோபா அப்படின்னு பல பேரில் இவங்களை கூப்பிடுறாங்க. இவங்களுடைய கல்வெட்டில் என்ன பேர் எழுதியிருக்கு அப்படின்றதையும் நம்ம போய் பார்க்கலாம். பாலு மகேந்திரா தமிழ் சினிமாவில் முக்கியமான 5 இயக்குனர்களுடைய பெயரை சொல்லணும்னா கண்டிப்பாக அதில் பாலு மகேந்திராவோட பேர் இடம்பெற்று இருக்குங்க. அந்த பாலு மகேந்திராவும் நடிகை சோபாவும் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. 1978 1980 சோபா இறந்து போறாங்க தன்னோட 17வது வயதுல. அப்பனா இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்தப்ப சோபாவுடைய வயது 15 தாங்க. 15 வயசுல பாலு மகேந்திராவை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. பாலு மகேந்திராவும் எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய மனைவி சோபாவை மனைவி அப்படின்ற வார்த்தையை சொல்லியே குறிப்பிட்டது இல்லைங்க. என்னுடைய தேவதை அப்படின்ற வார்த்தையை சொல்லி தான் குறிப்பிடுவாரு. அந்த அளவுக்கு சோபா மேல காதலும் அன்பும் வச்சிருந்தாரு. அதன் பிறகு சோபாவுடைய இறப்புக்கு பிறகு பாலு மகேந்திரா சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளானாரு. அந்த துயரத்தை வெளிப்படுத்துற வகையில தான் 3ஆம் பிறை கமலும் ஸ்ரீதேவியும் நடிச்ச படம் பார்த்துருப்பீங்க. அதுல கிளைமேக்ஸ்ல ஸ்ரீதேவி கமலை விட்டுட்டு ட்ரெயின்ல போகக்கூடிய காட்சி. அப்ப அங்கே ஒரு சோகமான சூழ்நிலை ஏற்படும். அந்த சோகத்தை வெளிப்படுத்துற வகையில, அதாவது சோபாவ இவர் பிரிஞ்ச அந்த பிரிவை மக்களுக்கு வெளிப்படுத்துற வகையில தான் அந்த காட்சி எடுக்கப்பட்டதா பின்னாடி ஒரு பேட்டியில தெரிவிச்சிருந்தாரு. நம்ம இப்ப சோபா அவங்களுடைய கல்லறைக்கு வந்தாச்சுங்க. கல்லறையில அவங்களுடைய பெயர் என்னன்னு பொறிச்சிருக்காங்கன்றத பாருங்க. கலை இளவரசி ஊர்வசி சோபா அப்படின்ற பேர்ல தான் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய இறந்த தேதி கீழே குறிச்சிருக்காங்க பாருங்க. அதுவும் எப்படி வித்தியாசமான முறையில குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாருங்க. பிறந்த நாள் செப்டம்பர் 23, 1961ன்னும், பிரிக்கப்பட்ட நாள் மே 1, 1980ன்னும் குறிச்சிருக்காங்க. வந்து பார்த்த இடத்துல நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. இந்த இடத்துல அவங்களுடைய புகைப்படம் இருந்திருக்குதுங்க கல்வெட்டா. அவங்களுடைய அழகான அந்த குழந்தைத்தனமான முகம் யாராலையும் மறக்க முடியாது. அந்த அழகான முகம் புகைப்படமா இந்த இடத்துல கல்வெட்டா இருந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை யாரோ வேணும்னே உடைச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க. தன்னுடைய 16 வயதிலேயே நடிப்புக்காக தேசிய விருது வாங்கினவங்க. தமிழ் சினிமாவில் உச்சத்தை தொடுவாங்கன்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சுங்க. ஆனா தன்னுடைய 17வது வயதுல தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்க.